எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தை கேட்க ஆவலா இருக்கிறீங்க? ஒரு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். எபிரேயர் 2:7. அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். தேவனாகிய கர்த்தர் மனிதனை குறித்த ஒரு யோசனையை உடையவராயிருக்கிறார். ஆண்டவருடைய ஐடியா அது என்ன ஐடியானா, ரட்சிக்கப்பட்ட மனுஷனை ஒரு அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்பதே. அல்லேலூயா. சங்கீதத்தில் பார்க்கிறோம், ரட்சிக்கப்பட்ட ஜனமே உமக்கு ஒப்பானவர் யார்? ஏன் இப்படி ஆண்டவர் சொல்றாரு ஒப்பானவர் யாரும் இல்லைன்னா, நம்மளை எல்லாத்துக்கும் மேலே அதிகாரியாய் உயர்த்தி வைப்பதனால் மற்றவர்கள் நமக்கு நிகராக முடியாது, ஒப்புமையாக முடியாதுங்கிறதா ஆண்டவருடைய ஐடியா, யோசனை. ஆனால் இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையிலிருந்து இதை பார்க்கும் பொழுது நமக்கு அது ஒரு எட்டாத கனியை போல அல்லது முடியாத ஒரு விஷயத்தை போலவே அது காட்சி அளிக்கிறது. கேட்கும் பொழுது சரி பாஸ்டர் சொல்கிறாங்க கர்த்தர் அதிகாரியாக வச்சிருக்காரு, ஆமேன் சொல்லுங்க. என்னன்னா ஆமேன். எதுக்காக அந்த ஆமேன்னா, பாஸ்டர் சொன்னதுக்காக ஆமேன், அவ்வளோதான். ஆனால் வேதம் ஒன்று சொல்லுது, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் என்ன பண்ணும்? உங்களை விடுதலையாக்கும். அப்படின்னா நீங்கள் கேட்குற இந்த வார்த்தையை நன்றாக நீங்கள் தெரிந்து கொண்டு அதை மனதில் விசுவசிச்சிங்கன்னா அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இப்போ நம்ம எதுக்கு கிறிஸ்தவ ஆராதனை பார்த்தா பாட்டு பாடிட்டோம், காணிக்க போட்டோம், ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டா 1 மணி நேரத்தில் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் எதுக்கு இன்னொரு 1 மணி நேரம்? அப்படிங்கும்போது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுறோம். எதுக்காகன்னா, இந்த ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம், நம்முடைய ஆவியை ப்ரிப்பேர் பண்ணுறோம். அடுத்த 1 மணி நேரம் அந்த ஆவியில் தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுறோம்? பெற்றுக்கொள்ளுகிறோம். சில பேருக்கு அப்போ தான் கொஞ்சம் தூங்குகிற நேரம், தூங்கி எந்திரிச்சிருவாங்க. சரி, அது அவங்க விருப்பம், அவங்க உடல்நிலை, நம்ம அதை ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் கொஞ்சம் மற்றவங்க புரிந்து கொள்ளுங்க, இப்போ என்னுடைய ஆவியில் நான் எதை பெற்றுக்கொள்கிறேனோ அதுவாகவே நான் மாறப்போகிறேன். அல்லேலூயா, ஆமென். மாங்கொட்டையை போட்டு வச்சா என்ன மரம் முளைக்கும்? மாமரம். ஆச்சரியப்பட மாட்டோம்ல, மாமரம் வந்துருச்சு. எப்படி வந்துச்சு? ஏற்கனவே மாவிதையை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அங்கே என்ன விதைச்சிருக்கோம், அதுதான் மாமரமாக என்ன பண்ணியிருக்குது, முளைச்சி வந்திருக்கு. அப்போ வசனத்தை விதையாக இருதயத்தில் பெற்றுக்கொண்டோம் என்றால் அந்த வசனமாகவே நாம் மாறிவிடுவோம். நம்முடைய வாழ்க்கை இதில் பெரிய ஒரு அற்புதம்லாம் இல்லை, நம்ம ஒப்பு கொடுத்தா தானாக நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸோ வாட் இஸ் காட்ஸ் ஐடியானா, நம்ம ஒவ்வொருவரையும் எலிவேட்டட் லைஃப் ஸ்டைலில் வைக்கணும் தான் ஆண்டவருடைய ஒரு யோசனையாக, உயர்த்தப்பட்ட வாழ்க்கையில் வைக்கணும். பக்கத்தில் சொல்லுங்க, உயர்ந்திருப்பது தான் தேவனுடைய யோசனை. உயர்ந்திருப்பது தான் தேவனுடைய யோசனை. நீங்கள் உயர்ந்திருப்பது தான் சொல்லுங்க. நீங்க உயர்ந்திருப்பது தான் தேவனுடைய யோசனை. தூங்குனவங்க எந்திரிச்சிட்டாங்களா? அல்லேலூயா. சரி, ஆமென். நம்ம ஒவ்வொருவரையும் உயர்த்தி வைக்கணும், வாலாக்காமல் கீழாக்காமல். இதுதான் ஆண்டவருடைய ஐடியா. எத்தனை வயசாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை உயர்த்தியே தீருவார். அந்த நிலைமைக்கு நீங்கள் வருவீர்கள். துரிதமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வார்த்தை நான் எதற்காக அனுப்பினோ அது நிறைவேற்றி தான் திரும்பி ஒழிய வெறுமையாய் வராதுங்கிறார். ஒரு ஹல்லேலூயா. வார்த்தை அனுப்பி சுகமாக்குகிறார். இப்ப அந்த வார்த்தை மைக் மூலமா, ஸ்பீக்கர் மூலமா, அடியன் மூலமா ஆவியானவர் உங்களோடு அனுப்புகிறார். இது உங்க இருதயத்தில் கிரியை செய்வதாக. ஆமென். ஆண்டவருடைய ஐடியா என்ன? நம்மை அதிகாரியாய், பொறுப்புள்ளவனாய், தரம் உயர்த்தப்பட்டவனாய் வைப்பது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசித்தோம்னு சொன்னா அதுல ஆண்டவர் இன்னும் தெளிவா சொல்றார். அதிகாரியானா என்ன? அதிகாரி அவன் என்ன செய்ய போறான்? வாசிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி. பலுகி பெருகினா மனுஷனை படைச்சோனே ஆண்டவர் சொல்றாரு, நீ இன்க்ரீஸ் ஆகணுங்கிறது தான் என்னுடைய வாஞ்சை. நம்ம பலுகி பெருகணுங்கிறது ஆண்டவருடைய
வாஞ்சை. ஆமென். ரெண்டாவது, பூமியை நிரப்பி. எதை நிரப்பணும்? நான் படைச்ச அந்த பூமியை நிரப்பு. அதை கீழ்ப்படுத்தி. மூன்றாவது சொல்றாரு, அதை என்ன பண்ணு? சப்டியூட். அப்படின்னா உனக்கு கீழே கொண்டு வாங்குறாரு. எதை கொண்டு வர சொல்றாரு? பூமியை. பூமின்னா என்னது? நிலம், காற்று, மழை, வெயில், இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது? பூமி. இப்போ என்ன சொல்றாரு ஆண்டவர்? இந்த இயற்கையை நீ என்ன பண்ணு? கீழ்ப்படுத்து. எவ்வளோ பெரிய காரியம். அல்லேலூயா சொல்லுவோமா? எவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் அரசியல்வாதியாக இருந்தாலும் இயற்கையை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அந்த கிருபையை ரட்சிக்கப்பட்ட ஜனமே உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயற்கையை ஆண்டு கொள்ளும் கிருபை. எனக்காகவே எப்போதுமே வானங்களை திறப்பவரே. இதெல்லாம் வசனம், அது பாட்டு. உணர்ந்து பாடணும். நமக்கு வானம் தாங்க இல்லை. எங்கே இருக்குது வானம்? தொட முடியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரும் தொட முடியாது, போயிட்டே இருக்கும் உயர்வு. ஆமென். இதுக்கு தாங்க இயேசு நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறாரு. முதல்ல ஆண்டவர் சொன்னது நித்திய ஜீவனை தருவேனார். அப்புறம் திருப்பி சொல்கிறாரு, இதுதான் நல்லா நீங்கள் கவனிக்கணும். நித்திய ஜீவனை தரேனார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் நித்திய ஜீவன் எதுக்கு உதவியாக இருக்கும்? இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு பரலோகத்தில் போய் நம்ம தேவனோடு இருப்பதற்கு ஆதாரம் என்னது? நித்திய ஜீவன். அடுத்து சொல்கிறாரு, அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேங்கிறார். அப்போ நித்திய ஜீவனில் இன்னொரு மேட்ரு ஆண்டவர் சொல்கிறாரு, பரிபூர்ண ஜீவன். இந்த பரிபூர்ண ஜீவனை நம்ம உணர்ந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டோம்னா, அதை நம்ம ருசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, எவ்ரிதிங் வில் கம் அண்டர் அவர் ஃபீட். எல்லாம் நம்முடைய ஆளுகையின் கீழே வரும், பாதத்தின் கீழே வரும். ஒரு உறுதிப்படுத்துகிற மாதிரி உங்கள் வலது காலை எடுத்து என்ன பண்ணீங்கன்னா, மெதுவாக சிமெண்ட்டை உடைச்சிடாதீங்க. அப்புறம் பாஸ்ட்டுக்கு நம்ம பதில் சொல்லணும். மெதுவாக என்ன பண்ணுங்க, வலது காலை அப்படி தட்டி எல்லாம் என் ஆளுகை கீழே. ஒரு நம்பிக்கையோடு சொல்லுங்களேன். காசா பணமா சொல்லுங்கள், அவ்வளோதான். எல்லாம் என் ஆளுகை கீழே இருக்குது. தையல் மிஷின் ஓட்டுற மாதிரி நினச்சிக்கிட்டு இப்படியே கொஞ்சம் நேரம் செஞ்சு, ஆமே, நம்ம மைண்டில் ஏறட்டும், நம்ம மைண்டில் ஏறட்டும். ஆமே. இயேசு ஆல்டர்னேட் பவர். இது மட்டும் இருந்தால் என் வாழ்க்கையில் இங்கே வந்துடுவேன் தம்பிங்கிறீங்களா? அதுதாங்க இயேசு. அதுக்கு தான் இயேசு. இயேசு ஒரு ஆல்டர்னேட் பவர். அவரை சரியாக யூஸ் பண்ணால் யூ வில் கம் அப். அப்போ இயேசு என்ன சொன்னார்னா, கீழ்ப்படுத்தும் வல்லமையை நான் உனக்கு தரேன். அந்த வசனத்தை முழுசாக படிங்க. பழுகி பெருகி அதை நிரப்பி கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ராசிகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி கடைசி என்ன சொல்றாரு? ரூல் ஓவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. சப்டியூட் பண்றது ஃபர்ஸ்ட் லெவலு, ரூல் ஓவர் பண்றது தான் நெக்ஸ்ட் லெவல். ஹல்லேலூயா. ஆமென். சரி, இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். எத்தனை பேர் வீட்டில் செல்ல பிராணிகள் வளர்க்குறீங்க? ஆமாங்க, எங்கள் புருஷனுக்கு 30 வருஷமாக சோறு போட்டுக்கிட்டு இருக்கேன். அதை நான் கேட்கல. அது இல்லாமல் பூனை, நாய், குட்டி, கிளி, குஞ்சு, புறா ஏதாவது வளர்க்குறீங்களா? 1 2 3 பரவாயில்ல. அப்போ நீங்கள் என்ன, அப்போ வளர்க்கும்போது அந்த செல்ல பிராணி நம்மள்கிட்ட பழகின பிறகு வானா போனா உட்காருனா எப்படி? உங்கள் வார்த்தைக்கு. அது போல காற்றை பார்த்து இயேசு சொன்னாரு, இறையாதே அமைதலாய். அப்ப என்னாச்சு? மிகுந்த நாய்க்குட்டிக்கு ட்ரைனிங் மாதிரி தான் அப்ப அங்க காற்றுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதான் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். ஆமென். நமக்கு எதுக்குங்க இந்த வேண்டாத வேலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நடக்காது. நீங்கள் தான் யூ ஹேவ் டு புட் அப் யுவர் செல்ஃப். அதில் இணைத்து கொள்ளணும், செயல்படுத்தி பார்க்கணும். அதிகாரியாய் செயல்படுவதற்காக 3 குறிப்புகள். மத்தேயு 25:21 வாசிக்க கேட்போம். மத்தேயு 25:21. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரன் அதிகாரியாய் உயர்த்தப்படுகிறான். தேவன் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தை நாம் விசுவசிக்கணும்னு நான் சொன்னேன். எதன் அடிப்படையில்?
ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தின்படி நான் கீழ்ப்பிடித்தவும் ஆளுகை ஆண்டு கொள்ளவும் அதிகாரம் பெற்றிருக்கிறேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க பிலீவ் பண்ணும். ரெண்டாவது என்ன செய்யணும்னா உண்மையும் உத்தமமான மனிதனாய் மாற வேண்டும். அப்படி மாறும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களை அதிகாரியா வைப்பார். இப்போ இந்த கான்டெஸ்ட்ல இந்த இடத்துல எது உண்மை எது உத்தமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியூர் போகிறதுக்கு முன்பதாக ஒரு எஜமானன் தன்னுடைய ஊழியர்களை அழைத்து ஒருத்தட்ட 5 தாளந்து கொடுக்குறாரு, ஒருத்தட்ட 2 தாளந்து கொடுக்குறாரு, இன்னொருத்தங்கிட்ட 1 தாளந்துன்னா பண மதிப்பு 5 லட்சம்னு வச்சுங்களேன். ஒருத்தட்ட 5 லட்சம் கொடுக்குறாரு, ஒருத்தங்கிட்ட 2 லட்சம் கொடுக்குறாரு, இன்னொருத்தவங்கள்ட்ட எவ்வளோ கொடுத்தாரு, 1 லட்சம் கொடுத்து இதை வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு டெவலப் பண்ணுங்க, நான் ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில் போயிட்டார். போயிட்டு ரிட்டர்ன் வந்து பார்த்தா இந்த 5 லட்சம் வாங்கினவர் இப்போ எத்தனை மாற்றிருக்காரு, 2 லட்சம் வாங்கினவர் 1 லட்சம் வாங்கினவர் ஒன்றுமே செய்யலை, பத்திரமா என்ன பண்ணுறாரு, மண்ணில் புதைச்சி வச்சுட்டு வந்தோன்னே எடுத்து கொடுக்குறாரு, இந்தாங்க ஐயா நீங்கள் கொடுத்த காசு அப்படி. இன்னொருத்தன் 10ஆம் மாற்றிருக்கான், இன்னொருத்தன் 4ஆம் மாற்றிருக்கான், இவர் ஒன்றுமே செய்யலை. இப்போ 5 10ஆம் மாற்றினா பாருங்க, அவர்கிட்ட தான் சொல்கிறாரு உண்மையும் உத்தமமும் உள்ள உன்னை நான் என்ன பண்ணுவேன், அநேகத்துக்கு அதிகாரியாக வைப்பேன். லூக்கால நினைக்கிறேன் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாக வைப்பேங்கிறார். ப்ரமோஷன் எப்படி வருது பார்த்தீங்களா? ஆமென். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, உண்மை உத்தம்னா ஆமாம் பாஸ்டர் நான் வந்து ரோட்டில் நேராக பார்த்து இப்படியே நடந்து போவேன், உண்மை என் மனைவிக்கு உண்மை உத்தமமாக இருப்பேன், அந்த இது இல்லை. இப்போ என்ன தேவைன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை டெவலப் செய்வதிலே நீங்கள் உண்மை உத்தமமாக இருக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கெல்லாம் அப்படிலாம் இல்லைங்க, எனக்கெல்லாம் கீபோர்டு வாசிக்க தெரியாது, ட்ரம்ஸ், இப்போ அந்த தாளந்தை பற்றிலாம் பேசலை. உங்களுக்குன்னு பேசிக்காக ஒரு எஜுகேஷன் ஆண்டவர் கொடுத்துருக்காரு தானே. ஏதோ ஒரு ஐடிஐயோ டிப்ளமோவோ டிகிரியோ என்னமோ ஒன்று படிச்சிருக்கீங்கல்ல, அதுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள், அந்த படிப்பை வைத்து நீங்கள் என்ன செய்தீங்க. இல்லை எனக்கு வந்து வேறு இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் எப்படி சொல்கிறது, திறமைகள் இருக்குது, சரி அந்த திறமையை வச்சு என்ன பண்ணீங்க, செஞ்சிட்டு இருக்கீங்கன்னா ஓகே, ஆனால் இன்னும் அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, செய்கிறவங்க இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இப்போ நம்ம செய்கிற வேலையில் முழுசாக இறங்கிட்டோன்னு வச்சுங்களேன், பக்கத்தில் என்ன நடந்தாலும் நமக்கு அதை பற்றி கேட்கும் பார்ப்போம், ஏதோ நடக்குது, ஆனால் நம்ம மனசு எங்கே இருக்கும், அங்கே இருக்காது, இங்கே தான் இருக்கும். ஏன், நான் ஜெயிக்கணும், என் இலக்கை அடையணும், நான் முன்னேறணும், அப்படி தான் இருப்போம். அல்லேலூயா. அதில் உண்மை உத்தமமாக இருக்கணும் ஆண்டவர் அழைக்கிறாரு. ஊழியத்தில்னா ஊழியத்தில் உண்மையாயிரு, வேலைனா வேலையில் உண்மையாயிரு, படிப்புனா படிப்பில் உண்மையாயிரு, இல்லை சின்ன சின்ன வியாபாரம் தொழில் எதை செய்கிறீங்களோ அதில் நீங்கள் உண்மை உத்தமமாக இருக்கும் பொழுது என்னுடைய தேவன் உங்களை அதிகாரியாக உயர்த்துவார். முதல் தேவை உண்மையும் உத்தமமும். உண்மை உத்தம்னா கொடுக்கப்பட்ட தாளந்து வேலையில் உண்மை உத்தமமாக இருக்கிறது. ரெண்டாவது பாருங்க, தாவீது 41ஆம் அதிகாரம், மன்னிக்கவும் 1 சாமுவேல் 18:5. 1 சாமுவேல் 18:5. தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரி ஆக்கினான். நம்ம என்ன நினைக்கிறோம், கோலியாத்தை தாவீது வந்து வார்த்தையை பேசி அந்த கல்லை விட்டு எரிந்து என்ன பண்ணான், கொன்னுட்டான். அதனால அதோடு அவன் ராஜா ஆயிட்டான் அப்படின்னு நினைக்கிறான். அஃப்கோர்ஸ் ராஜா பட்டம் கிடச்சிருச்சு, ஆனால் சவுல் இருக்க வரைக்கும் தாவீது அசிஸ்டண்டாக தான் இருக்காப்புல. அசிஸ்டண்டாக இருக்கும்போது அவன் புத்திமானாக இருந்தபடினால சவுல் இப்போ என்ன ப்ரமோஷன் கொடுக்குறாரு, படிங்க, யுத்த மனுஷரின் மேல் அதிகாரி ஆக்கினான். அந்த சேவகர்களுக்கெல்லாம் இவனை இப்போ தலைவன் ஆக்கிட்டான், ஆபீசர் ஆக்கிட்டான். ப்ரமோஷன் எப்படி வருது பார்த்தீங்களா? நம்ம எடுத்தோன்னே தாவீது ராஜா காட்டிலேருந்து எடுத்தது நேற்று நாட்டை ஆள போனார், 2 பாட்டை பாடிட்டு அவ்வளோதான் போலருக்கு, நம்மளும் ஜெபம் பண்ணால் அப்படியே நம்ம நாட்டை ஆளும் பிரதமனாக மாறிடுவோம் நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நடுவில் ப்ராசஸ் இருக்குதுங்க. சில காரியத்தை செஞ்சு தான் அங்கே வரணும், அப்படி குதிச்சு அங்கே வர முடியாது. அந்த ப்ராசஸை, அந்த ப்ராக்ரஸை நம்ம தொடர்ந்து எப்படி செய்யணும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே தாவீது சவுலால் ப்ரமோட் பண்ணப்படுகிறார். அதுக்கு காரணம் தாவீது புத்தியாய் காரியத்தை, சரி புத்தியாய் அப்படின்னா வைஸ், ஞானமாய் செய்தான். ஞானம்
எங்கேருந்து வரும்? நமக்கு கர்த்தரிடத்திலிருந்து வரும். எப்போ வரும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல பேசிக்கா நம்ம வளரணும். என்னை எப்போதும் கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு, நான் அவரை மதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், எனவே அவருக்கு உகந்ததை தான் நான் செய்வேன், அவருக்கு உகந்ததை பேசுவேன், அவருக்கு உகந்தபடி வாழ்வேன்னு சொல்லி கர்த்தருக்கு நம்ம பயந்து அவர் வழியில் நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா 128 சங்கீதம் சொல்லுது, பாக்கியவான். ஆமென். அப்ப நீங்க பாக்கியவானா மாறுனீங்கன்னா, புத்திமானா மாறுனீங்கன்னா நீங்க அதிகாரியா மாறுவீங்க. முதல்ல சொன்னேன், செய்கிற வேலையில் கொடுக்கப்பட்ட தாளந்தில் உண்மையும் உத்தமமாக இருந்தால் அதிகாரி. ரெண்டாவது, புத்திமானா நடக்கணும், அது கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு நடந்தால் நம்ம அதிகாரி. மூணாவது, நீதிமொழிகள் 18 நீதிமொழிகள் 18:12 வாசிங்க. அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாய் இருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. மேன்மைக்கு முன்னானது. அப்ப அதிகாரியா உயர்த்தப்படணும்னா அடுத்தது நமக்கு அவசியமானது மனத்தாழ்மை. எல்லாரும் சொல்லுங்க. இந்த மனத்தாழ்மையே இல்லை, ஒரு 2 வித்தியாசம் இருக்கு. தாழ்வு மனப்பான்மை என்பது வேற, மனத்தாழ்மை என்பது வேற. தாழ்வு மனப்பான்மைனா, ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல போனோம்னா, என்னை விட அவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிக்காங்க, என்னுடைய வயசில் மூத்தவங்களாக இருக்கிறாங்க, என்னையுடைய பார்க்க அழகாக இருக்கிறாங்க, உயரமாக இருக்கிறாங்க, நான்லாம் போய் பேசினா எடுபடுமா? இது தாழ்வு மனப்பான்மை. இது சுத்தமாக நமக்கு இருக்கவே கூடாது. அதுக்கு பதிலாக என்ன இருக்கணும்னா மனத்தாழ்மை இருக்கணும். மனத்தாழ்மையை எங்கே காட்டணும்னா எதிரிக்கு காட்டக்கூடாது, கர்த்தருக்கு காட்டணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. காட்ட வேண்டிய இடம் எங்க? கர்த்தருக்கு. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், ஆனால் கர்த்தருக்கு உண்பதாக தாழ்மைப்படணும். இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணுறோம், எப்போ ஆண்டவருக்கு கனம் கொடுக்கணுமோ அப்போ நம்ம கையை உயர்த்த சோம்பேறித்தனம் பண்ணுறோம், பாட்டு பாட சோம்பேறித்தனம் பண்ணுறோம், கீழே குனிஞ்சு வணங்க சோம்பேறித்தனம் பண்ணுறோம். அதில் என்னமோ நம்ம கௌரவம் குறைஞ்சி போகிற மாதிரி நினைக்கிறோம். ஆனால் நம்மளையும் அறியாமல் என்ன நடக்குதுன்னா கர்த்தருக்கு உண்பதாக நம்ம தாழ்மை இல்லாமல் போயிடுறோம். ஆனால் பிசாசுக்கிட்ட போய் என்ன பண்ணுறோம்னா அப்படியே அமைதியாக மௌனமாக நிற்கிறோம், அப்படியே மாற்றி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பிசாசுக்கிட்ட போகும்போது நெஞ்சை நிமித்திக்கிட்டு போகணும், நான் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவன், உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவன், நீ தோற்கடிக்கப்பட்ட சத்துரு. அப்படி அவனை அப்படி வேஸ்ட் பண்ணும். ஆண்டவர்கிட்ட வரும்போது நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, என்னதான் நான் ஆஸ்வதிக்கப்பட்டிருந்தாலும் எல்லாம் உடைய கிருபப்பா. இங்கே வந்தால் குரலை தாழ்த்திடணும், அங்கே போனால் என்ன பண்ணணும், குரலை உயர்த்தணும். ஆனால் நம்ம சில நேரம் மறந்துட்டு இல்லை தெரியாமல் மாற்றி மாற்றி பண்ணுறதுனால தான் ஆசீர்வாதம் தடையாயிருது. ஒரு வசனம் 1 பேரில் பார்க்குறோம், ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கி. இப்போ நீங்கள் கத்தட்ட தாழ்மையாக இருந்தீங்கன்னா அவர் ஏற்ற காலத்தை கொண்டு வந்து என்ன பண்ணிடுவார், உங்களை உயர்த்திடுவார். இங்கே தாழ்மையாக இல்லைன்னா நம்ம தாழ்மையாக வர வரைக்கும் அவர் காலத்தை நீடித்துக்கிட்டே போவார், தாமதம் ஆகிட்டே போவோம். எனவே மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. தேவனுக்கு உண்பதாக உங்களை தாழ்த்தி எல்லா இடத்துலையும் அவரை முன்னிறுத்துங்க, அவரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். பிலிப்பியர் நம்ம படித்தோம்ல, அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே என்ன பண்ணாரா, தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஏன் கொடுத்தாரு? இயேசு தன்னைத்தானே தாழ்த்தினபடினால. So there is a place where you need to humble yourself. But in front of your enemy, I mean Satan, அங்கே நீங்கள் உங்களை தாழ்த்தக்கூடாது, எதிர்த்து நிற்கணும், பேசுகிறோம், சத்தமிட்டு அதிகாரத்தை சொல்லணும். அது வியாதியோ பிசாசோ மனிதன் வழியாக வர பிரச்சனையோ அல்லது எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கிறிஸ்தவம் ஒரு எளிமையான ஒரு மார்க்கமாக இருக்கும்.
ஐ மீன் எல்லா விதத்திலும் பிரயோஜனமான காரியமாக இருக்கும். நீங்கள் பயன்படுத்தலைன்னா நானும் போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன், நானும் ஜெபம் பண்ண, நீ ஜெபம் பண்ணுற தப்பாக சொல்ல, நம்பிக்கை இல்லாமல் ஜெபம் பண்ணாலோ புரிந்து கொள்வது இல்லாமல் ஜெபம் பண்ணால் காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த காலங்கள் வேஸ்ட்டாக நான் கடைசியில் ஒரு பிரயோஜனம் யாருக்குமே இல்லை. இப்போ ஒரு நிமிஷம் சத்தியத்தை அறிந்தவர்கள் சொல்லுங்கள், நான் சகலத்தையும் கீழ்ப்படுத்துவேன், நான் சகலத்தையும் ஆண்டு கொள்வேன், என் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது, நான் தேவனுடைய ஸ்தானாதிபதியாயிருக்கிறேன், அவருடைய வார்த்தையை நான் சொல்வதற்கு அதிகாரம் பெற்றிருக்கிறேன். இப்பொழுது சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே ப்ரமோஷனே எனக்கு என்னை நோக்கி வா, ஃபைனான்ஸ் என்னை நோக்கி வா, சரீர சுகம் என்னை நோக்கி வா, பாதுகாப்பே என்னை நோக்கி வா, சமூக அந்தஸ்து என்னை நோக்கி வா, திருமண பாக்கியம் யாருக்கு தேவை அவங்க சொல்லுங்க, திருமண பாக்கியம் என்னை நோக்கி வா, குழந்தை பேரு என்னை நோக்கி வா, இயேசுவின் நாமத்தினாலே வர வேண்டிய கடனே என்னை நோக்கி வா, கொடுக்கப்பட வேண்டிய பணமே என்னை நோக்கி வா, இயேசுவின் நாமத்தினாலே புதிய ஆத்துமாக்களே சபையை நோக்கி வா, இயேசுவின் நாமத்தினாலே தேவ பொருளாதாரமே என்னை நோக்கி வா. ஆமென். கைகளை தட்டி ஏசப்பா நன்றின்னு சொல்லுங்க, ஏசப்பா நன்றின்னு சொல்லுங்க. நன்றி 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 ஏசப்பா. ஹல்லேலூயா.